கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரை வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீ ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, அருமையான அந்த மாலை வேளையில் ராஜா, நீங்கள் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமான இருப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அடிமையான எங்களுக்கு கொடுத்தீங்க. தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேங்கிற அநேக வார்த்தையின் மூலம் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைச்சிங்கப்பா. இந்த வேலையிலையும் எங்ககிட்டேருந்து என்னென்னலாம் கொள்ளையிட்டு போகப்பட்டுச்சோ, எதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சோ அதெல்லாம் திரும்ப தருவேன்னு சொன்ன தேவராஜா. நீங்கள் கொள்ளையான பொருளை மறுபடியும், நாங்கள் தொலைச்ச பொருளை மறுபடியும் எங்களுக்கு பங்கிட்டு தர போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அது உங்ககிட்டேருந்து வரப்போகுது. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர். முதியோர்லேருந்து சிறியோர் வரை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அரணும் கோட்டையுமா நீங்கள் இருக்கீங்க. ஒவ்வொருவரையும் உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்கப்பா. ஒருவரையும் பொருளாங்கன்னு தள்ளமாட்டேன்னு இருக்கு வேதம். அவனுக்கு கிரியைக்கு தக்கன அவனுக்கு நான் பதிலளிப்பேன்கிற வார்த்தையின்படி எங்கள் கிரியைக்கு தக்க பதிலளிக்க பிறக்கிறவைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முதியோர்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, பச்சிளம்பிஞ்சுகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக, விசேஷமாக இந்த நாட்களில் இந்த வாலிப சமுதாயம் அலைஞ்சு கொண்டிருக்குப்பா. அழியாதபடி, ஆத்துமாக்களை அழிக்காதபடி உங்கள் ராஜ்யத்தை தேட, உங்கள் சித்தம் செய்ய, உங்களை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெக்கப்படாதபடி தலை நிமிர்ந்து நிற்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வாலிப சமுதாயத்தை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, தாழ்த்தி அர்ப்பணிக்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை யாவரையும் கிறிஸ்துவின் நிமித்தமாக வாழ்த்துக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீ என்னென்னலாம் இழந்தியோ அதை உனக்கு நான் திரும்ப தரப்போகிறேன், பங்கிட்டு தரப்போகிறேன். அல்லேலூயா. நீ எதெல்லாம் இழந்தியோ அது திரும்ப உனக்கு உண்டாக போகுது. அது வார்த்தையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நான் இழந்துட்டேன், தேவ வார்த்தையை நான் அலட்சியமாக எண்ணிட்டேன், அதனால் அது எனக்கு என்னை விட்டு தூரம் போயிட்டு எனக்கு அந்த வார்த்தை திரும்பி கிடைக்கல. ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி என்னோட பேச மாட்டாரா? அவருடைய சமூகம் என் முன் செல்லாதா? என் தாகம் தீர்க்கப்படாதா? என்னை ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர் சொல்கிறாரு, உன்கிட்டருந்து எது எடுத்து கொள்ளப்பட்டுச்சோ, நீ எதை இழந்தியோ அதை திருப்பி நான் உனக்கு தருவேன், திருப்பி நான் உனக்கு பங்கிட்டு தருவேன். அது உன் ஆத்துமாவாக இருந்தாலும் சரி, ஆத்துமாக்களை படப்பட்ட கரையை நீக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, உன் வாயின் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, உன் தவறான சிந்தனையில் உண்டாக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இனி எல்லாம் உனக்கு புதுப்பிக்கப்பட போகுது. இனி எல்லாம் உனக்கு புதுப்பிக்கப்பட போகுது மகனே, மகளே. அருமையான இந்த வேலையில், இந்த மாலை வேலையில் எனக்கு என்னப்பா நீங்கள் தரப்போகிறீங்க? ஒரு புதிய பாதை எனக்கு உண்டாக்கணுமே. எனக்கு என்ன வச்சுருக்கீங்க? நான் என்ன சித்தம் செய்யணும்? உங்கள் சித்தம் எனக்கு என்ன? இந்த உலகத்தில் அநேகர் இருக்காங்க. என்னை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? இந்த பூமியில் அநேகர் இருக்காங்க. நான் எப்படி உங்களுக்கு பிரியமானவன் ஆனேன்? நான் செஞ்ச பாவங்கள் அநேகம், உங்களை நான் கோபப்படுத்தினது அதிகம், அதனால் நான் உங்களுக்கு பிடிக்காதவனாக காணப்படுவேன்னு நினைத்தேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிடிக்காத மகனாக இருப்பேன்னு நினைத்தேனே. என்னை தொட்டு மீட்டிங்களே, என் பாவத்தை மன்னிச்சிங்களே, என்னை சுத்திகரிச்சிங்களே, என்னை ரட்சிச்சிங்களே. நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணுமே, நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணுமே. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையாக நான் இருக்கணுமே. ஒருவேளை நான் அப்படி இருந்தால், நான் உங்கள் சுதந்திரவாளி, நான் உங்கள் பிள்ளை அப்படின்னு நான் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சத்தம், அவருடைய சத்தம் கேட்டு நான் சித்தம் செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணுமா? என்கிட்ட எடுக்கப்பட்டது திரும்பி என்கிட்ட கிடைக்கணும்னா, நான் தொலைச்சது திருப்பி என்கிட்ட கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? என் ஆத்துமா தூங்கிக்கிட்டு இருக்குப்பா, என் ஆத்துமாக்குள்ள விழிப்பு இல்லை, என் ஆத்துமா தோய்ந்து போயிருக்கு,
என் ஆத்துமா கரைப்பட்டிருக்கு. கண் விழிச்சு என்னால் ஜெபிக்க முடியலை. நான் ஜெப பலவீனனாக இருக்கேன். எனக்கு தாங்கி ஜெபிக்க ஆள் இல்லை. என்னை உற்சாகப்படுத்தி ஜெபிக்க ஆள் இல்லை. அதனால் நான் வேத வாசிப்புலையும் ஜெபத்துலையும் பலவீனனாக இருக்கேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா? கர்த்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணுமே, அவர் என்னை மறவாதபடி இருக்கணுமே. அவர் என் ஆத்தும நேசர் அல்லவா? அவர் என் ஆத்தும நேசர்ல, என்னை மறக்கக்கூடாதே. உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. உங்களை அவர் மறக்கலை. ஒரு வசனத்தை பார்க்கலாமா? வேதம் சொல்லுது, சகேரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். என் வாழ்க்கை மாறுறதுக்காக, என் ஆத்துமா மாறுறதுக்காக. என் நேசர் எப்போ வருவார்? எனக்குள்ளே எப்போ பிரவேசிப்பார்? என் ஆத்துமா தாகம் எப்போ தீர்க்கப்படும்? நான் எப்போ புது சிருஷ்டியாக மாறுவேன்? எனக்குள்ள ஒரு புது உணர்வு உண்டாகணுமே. நான் ரட்சிப்படையணுமே. நான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தானே என் நேசர் எனக்குள்ளே பிரவேசிப்பது எனக்கு தெரிகிறது. என் நேசர் எனக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கக்கூடிய நாள் எனக்கு எப்போ வரும்? நான் உணர்வடையக்கூடிய ஜீவியமாக மாறணுமே. முதல்ல என் ஆத்துமா சுத்திகரிக்கப்படணும். என் நாவு சுத்திகரிக்கப்படணும். என் கரை சகலமும் நீக்கப்படணும். நான் நல்மனசாட்சி பெற்ற மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் என் பக்கத்தில் வர்ற நாள் வரணும். அவர் என்னை நேசிக்கிற நாள் வரணும். அவருடைய சமூகம் என் முன்னால் இருக்கிறதுக்குள்ள நாள் வரணும். அவர் என்னை பார்க்கணும். அவர் கடைக்கண் பார்வை என் மேலே படணும். அந்த நாள் எனக்கு எப்போ வரும்? அந்த நாள் வந்ததுன்னா எனக்கு மன்னிப்பு வந்துடும். எனக்கு எல்லா சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். நான் புது சிருஷ்டியாக மாறிடுவேன். அல்லேலூயா. இப்போ என் நேசர் வர்ற நாளை நான் தெரிஞ்சுக்கணுமே. என் நேசர் வர்ற நேரங்கள் நான் தெரிஞ்சுக்கணுமே. என் நேசர் என்னை ஆதரிப்பார், அரவணைப்பாருங்கிறத நான் உணரணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் நான் வெட்கப்படாதபடி, இந்த உலகத்தில் நான் மூழ்காதபடி, இந்த உலக சுய இன்பத்துக்காக, இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்காக, இந்த உலக பாரத்துக்காக, இந்த உலக கடனுங்கிற சாபத்தில் நான் சிக்காதபடி என் நேசர் என்னை மீட்கக்கூடிய நாள் வந்துட்டே. நான் உணர்வடையணுமே. அந்த நாளை நான் கண்டுகொள்ளணுமே, தெரிந்து கொள்ளணுமே. அல்லேலூயா. அவருடைய சிறகுக்குள்ளே எனக்கு ஒரு மறைவிடம் வேணுமே. என் நேசர், என் கர்த்தர் என்னை மறைச்சி வெளிப்படக்கூடிய நாள் வந்துடணும். என் கர்த்தர் என்னை மறைச்சி வெளிப்படுத்தக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை, ரொம்ப சீக்கிரத்தில் இருக்கே. என் ஜெபம் கேட்கப்பட போகுது. என் விண்ணப்பம் கேட்கப்பட போகுது. என் வாயின் வார்த்தை கர்த்தருடைய சமூகத்தில் எட்டப்பட போகுது. என்னுடைய இருதயத்தினுடைய தியானம் கேட்கப்பட போகுது. என் விசுவாசத்தினுடைய பரீட்சையில் நான் வெற்றி சிறக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எழுதக்கூடிய இந்த விசுவாச பரீட்சை என்னை மேன்மையாக நடத்த போகுது. நான் இவ்வளோ நாள் பட்ட சிறையிருப்பு, பாரம், துன்பம் எல்லாத்துல இருந்து என்னை விடுவிக்கிறதுக்காக என்னை தேடி என் நேசர் வருகிறார். என்னை தேடி என் ஆத்தும மணவாளன் வாராரு. அல்லேலூயா. என் ஆத்துமா கொள்ளையடிக்கப்படாதபடி, என் சரீரம் இந்த உலக இன்பத்துக்காக ஒளிந்து போகாதபடி பாதுகாக்கத்தக்க வல்லமையும் கிருபையும் எனக்கு தருவார். அல்லேலூயா. நான் பிற ஆத்துமாக்காக பாரப்படக்கூடிய அந்த பாரப்படுற சிந்தனை எனக்கு தருவார். நான் என்னென்ன பாவங்களால் அந்த உலகத்தில் ஆழ்ந்திருந்தனோ அவ்வளோ பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறதுக்காக அவருடைய புது கிருபை எனக்கு எட்டப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒன்றை மறுபடியும் வாசிப்போம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானதை உன்னில் பங்கிடும்படி. அல்லேலூயா. என்ன கொள்ளையடிக்கப்பட்டுச்சோ அதை பங்கிட்டு கொடுக்க போகிறார். நீ என்ன தொலைச்சியோ அது உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. என் ஆத்தும பாரம், அநேக ஆத்தும பாரம், அந்த பாரம் இதுவரை எனக்கு இருந்ததே இல்லை. இப்போ என் நேசரன்ட்ட வர்றதால எனக்கு ஆத்தும பாரம் உண்டாயிருக்கு.
எனக்கு ஆத்தும தாகம் உண்டாயிருக்கு. என்னை போல அநேகர் இயேசுவை தேடணும். என்னை போல அநேகர் இயேசுவை தேடி கண்டுகொள்ளணும். என்னை போல அநேகர் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. பிறரை போல, பிறருடைய சாட்சியை போல கர்த்தரின் வாழ்வுலையும் சாட்சியை கொடுக்கணும். அநேகத்துக்கும் அநேகமான கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேகத்துக்கும் அநேகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நான் கூட்டி சேர்க்கணும். எனக்கு அந்த ஆத்தும தாகத்தை கர்த்தர் பங்கிட்டு தரணும். எனக்கு அந்த ஆத்தும தாகத்தை கர்த்தர் பங்கிட்டு தரணும். என் நடுவில் வர்றவர் எனக்கு மௌனமாக இராதபடி, என் பாவ கணக்கை பார்த்துட்டு எனக்கு மௌனமான காட்சியை தராதபடி, என்னை வெறுக்காதபடி, என்னை நேசிக்கணுமே. இவன் என் பிள்ளை, என் தாசன்னு சொல்லணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு அலங்காரமான பட்டணமா, அந்த அலங்காரமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்க ஒரு அலங்காரமான பிள்ளையா நான் காணப்படணுமே. இன்றைக்கி எனக்கு சத்தியத்தை குறித்து பாரம் இல்லை, ஆலயத்தை குறித்து பாரம் இல்லை. பலர் ஆலயத்துக்குள்ளே போகிறதே கிடையாது. வியாபாரம், தொழில், அதனால் வீடும் கிடையாது, எனக்கு ஆலயமும் கிடையாதுன்னு அநேகர் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், உன் ஆத்துமா கொள்ளையிடப்பட்டுச்சுன்னா இந்த உலகத்தோடு நீ முடிஞ்சிடுவ மகனே, மகளே. அந்த அழியாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த அழியாத நிச்சய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. உன் ஆத்துமா கரைப்பட்டது பட்டதாகவே போயிடும். உன் ஆத்துமா ரட்சிக்கப்படணுமே. உன் ஆத்துமாவுடைய எல்லா கரைகளையும் கழுவத்தக்க கிறிஸ்து உன்னை சந்திக்கணுமே. அவர் பல முறை உன்னை பேச ஆசைப்பட்டும் உன் இருதயம் இணங்கவே இல்லையே. நீ என்ன கொள்ளைப்படுத்த கொடுத்தன்னு தெரியாத அளவுக்குலாம் இருக்க. நீ என்ன தொலைச்சனே உனக்கு தெரியலையே மகனே. நீ என்னதை தொலைச்சனே உனக்கு தெரியலையே. நீ உணர்வடையணும். இந்த நிமிஷம் உணர்வடையப்படணுமே. ஒவ்வொரு மனுஷனும் உணர்வடையணும். நீ யாரையும் நம்ப வேண்டாம். அந்த உலகத்தில் உள்ள யாரையும் நம்பவும் வேண்டாம், நேசிக்கவும் வேண்டாம். இயேசு ஒருவரை மாத்திரம் நம்பு. அவரை மாத்திரம் சார்ந்திருந்து அவரையே நேசி. அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். அவர் உன்னை விடுவிக்க வல்லவர் மகனே. அருமையான தேவஜனமே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் சொல்கிறார், நான் உனக்கு என்ன பிடுங்கப்பட்டுச்சோ அதை திருப்பி பங்கிட்டு கொடுப்பேன். உன்னிருந்து என்ன எடுக்கப்பட்டுச்சோ அதை திருப்பி உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. உனக்கு இந்த நேரத்தில், உனக்கு இந்த நாளில் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. நீ தொலைக்கப்பட்ட அநேக காரியத்தை கர்த்தர் உனக்கு திருப்பி தர போகிறாரு. என்னுடைய நல்மன சாட்சியை நான் தொலைச்சிட்டனே, என் நல்மன சாட்சியை நான் தொலைச்சிட்டனே, எனக்கு பிற ஆத்மாவை குறித்து பாரமே இல்லையே. கர்த்தருடைய சமூகத்தில் நான் அநேக ஆத்மாவை குறித்து சாட்சி சொல்லணுங்கிற தாகமே இல்லையே. எனக்கு சாட்சி உணர்வு வேணுமே. இந்த உலகம், இந்த இம்மைக்குரிய காரியத்தை மாத்திரம் நான் நோக்கிட்டேனே. அதனால் எனக்கு மறுமையை குறித்து பயமும் இல்லை, மறுமையை குறித்து பாரமும் இல்லையே. எனக்கு ஆத்தும தாகம் கர்த்தர் தந்துட்டார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்கப்பா. ஆத்தும பாரத்தை கொடுத்துட்டீங்க. அநேக பிள்ளைகளுக்கு இப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பங்கிட்டு கொடுத்துட்டீங்கப்பா. ஆத்தும பாரத்தை நீங்கள் பங்கிட்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக, தேசாதிபதிகளுக்காக, இந்த தேசம் எங்கும் உங்களை நோக்கி கண்ணீரோட பாரத்தோட என்னை விடுவிக்க யாரும் இல்லையா, என் நேசர் என்னை விடுவிப்பாரா, பாரத்தோடு இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா. நான் உன் கண்ணீரை கண்டேன், உன்னை விடுதலையாக்குவேங்கிற வார்த்தையை பிள்ளைக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. இந்த சேனலுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாக நடத்துங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.